சென்னையை அடுத்த தாம்பரத்தில் அரசு பேருந்துகள், ஷேர் ஆட்டோக்களில் வரும் வயதானவர்களை மட்டும் குறிவைத்து முதியவர் ஒருவர் திருட்டு வேலையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம் சுபா. மணியோகம் பகுதியைச் சேர்ந்த சூர்யாகலை என்பவர் தன் சொந்த ஊரான கோவில்பட்டி செல்வதற்காக ஷேர் ஆட்டோ மூலம் தாம்பரம் வந்துள்ளார். தாம்பரம் வந்து இறங்கியவுடன் தன் ஹேண்ட்பேக்கில் வைத்திருந்த பணத்தை எடுத்து ஆட்டோவுக்கு கொடுக்கும்போது அந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த 2,40,000 ரூபாய் காணாமல் போனது தெரிய வந்தது. நேரடியாக தாம்பரம் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கிறார். அப்போது உதவி ஆணையாளர் நெல்சன் அவரிடம், சார், எனது மகன் கோவில்பட்டியில் புற்றுநோய்க்காக அவதிப்பட்டு வருவதாகவும் 2,40,000 ரூபாய் திருடு போனதாக புகார் அளித்துள்ளார். உடனடியாக துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. முதல் கட்ட விசாரணையில் இதுபோன்று ஷேர் ஆட்டோக்கள் அரசு பேருந்துகளில் திருடு நபர்களின் விவரங்களை சேகரித்தன. அதன் முதல் படியாக அதாவது ஜான் என்கிற கண்ணாடி பாஸ்கர் என்ற நபர் மீது சந்தேகம் இருந்தது. அதனுடனடியாக அவனுடைய செல்போன் டவர் வைத்து பார்த்தபோது அவன் அந்த சம்பவம் நடைபெற்றது தாம்பரம் வந்து சென்றது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையத்திலிருந்து பணத்தை திருடி கொண்டு பேக்கில் எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் உடனடியாக அவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தான் திருடியது ஒத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் ஆண்டு நான் எதுவும் திருடவில்லை என முதல் கட்டத்தில் விசாரணை தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் மீது ஏற்கனவே துறைப்பாக்கம், தாம்பரம், கண்ணகி நகர் போன்ற பகுதியில் 15 வழக்குகள் வந்து நிலையில் உள்ளது. அதாவது எனக்கு வயது ஆனதால் என்னால் உழைக்க முடியவில்லை, அதனால் தொடர்ந்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போது அவன் மீது வழக்கு பதிவு செய்து 2,40,000 ரூபாய் போலீசார் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.